அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 11/4/2026 விசுபாவசு வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 5:15 முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 10:30 மணி வரை, குளிகை 6 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:05 மீன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக நம்மளுக்கு யாரோ எதிர்வினையாக எதிரிகள் கெடுதல் செய்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதை நாம் எளிதில் கண்டுபிடித்து சரி செய்ய முடியுங்க. உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாம் அதை செய்யணும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. நீங்கள் நம்பிக்கை உணர்வோடு வெற்றியை கொண்டாடி மகிழ்வீர்கள். இனிமையான வார்த்தைகள் மூலமாக பிறரை வெல்வீர்கள். பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளையும் எளிதில் முடிப்பீர்கள். பணியில் உங்களுடைய செயல்திறனுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள். இனிமையான வார்த்தைகள் உங்களது துணையை மகிழ்விக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் தாராளமாக காணப்படும். வங்கி இருப்பு உயர காண்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றலுடன் காண்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையான மனநிலை கொண்டிருப்பீர்கள். நீங்கள் உறுதியுடன் இருப்பதன் மூலமாக இன்றைய நாளின் சவால்களை வெற்றி கொள்ள முடியும். பணியை பொறுத்தவரை இன்று இறுக்கமான பணிகளில் மும்முரமாக இருப்பீர்கள். பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கம் பராமரிக்க வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. அமைதியான சகஜமான அணுகுமுறை மூலமாக இனிமையற்ற தருணங்களை தவிர்க்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறிது பண இழப்பு காணப்படும் நாளாக அமையலாம். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கட்டுப்பாடான செலவு முறை அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வெந்நீர் குடிப்பதன் மூலமாக சளியை தவிர்க்க முடியும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை சோதனைக்குள்ளாகும் நாளாக அமைகிறது. இன்று எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். நீங்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் பதட்டமான சூழலை காணப்படலாம். பணியிட சூழலில் காணப்படக்கூடிய பதட்டம் நிலைமை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையிலான உறவு பாதிக்கப்படலாம். நல்ல புரிந்துணர்வுக்கு சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு காணப்படுகிறது. பணத்தை கையாளும் போது கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி மற்றும் பல்வலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. நற்பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. உங்களுடைய தொடர் முயற்சியால் இது சாத்தியப்படும். பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. இது உங்களுக்கு நன்மை பெற்றுக் கொடுக்கும். வெற்றி கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்றைய நாளை உங்களது துணையோடு நெருங்கி பழகி கழிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது. அதிகமான பண வரவு காண முடியும். பணத்தை நீங்கள் ஆன்மீக நோக்கத்திற்கு பயன்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உறுதி காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பரிசோதனைக்குள்ளாகும் நாளாக அமைகிறது. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். ஆன்மீக யாத்திரை பலன் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழலில்
அசௌகரியம் காணப்படலாம். பணிகளை மேற்கொள்ளும் போது கவனத்தோடு இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கலாம். உறவின் மகிழ்ச்சியை தக்கவைக்க அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பத்திற்காக தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அசௌகரியம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் வருத்தப்படும்படியான சில சூழ்நிலைகள் காணப்படலாம். எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. எளிய அணுகுமுறை மேற்கொள்வது சாதகமான பலனை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். விரும்பிய இலக்குகளை அடைவதற்கு திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படலாம். துணையோடு சூடான விவாதங்களில் கலந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படும். சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்படலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் பொறுமையும் உறுதியும் தேவை. உங்களுடைய முயற்சியில் வெற்றி காண உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காணப்படலாம். சக ஊழியர்களினுடைய கடுமையான நிலைப்பாட்டின் காரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் இதனை தவிர்ப்பது அமைதியோடு இருப்பது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சுமூகமானதாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் செய்வீர்கள். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, சுய வளர்ச்சிக்கான முயற்சிக்கான நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மன உறுதி மூலமாக விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் செயல்திறன் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கலாம். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது சாத்தியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க துணையின் விருப்பப்படி நடந்து கொள்ள நேரிடலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக காணப்படும். பணத்தை சிறப்பாக சேமிப்பீர்கள். இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நிகழ்வுகளில் நீங்கள் நடைமுறை அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இன்று உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் பாதிக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. சக பணியாளர்களோடு மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுங்கள். உணர்வுகளை ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்துவதன் மூலமாக நல்லுறவு வளரும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவுகள் காணப்படலாம். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள். பணத்தை நீங்கள் சிறப்பாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது. கால்வலி போன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில வலுவற்ற சூழ்நிலை காணப்படலாம். திட்டமிட்டு முயற்சி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நற்பலன்கள் காண பணியில் ஒழுங்குமுறையான அணுகுமுறை வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையோடு தவறான புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. கவலையை ஏற்படுத்தலாம். துணையோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். சிறிது வருத்தம் உங்களிடம் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அர்த்தமுள்ள நாளாக இருக்காது. முயற்சிகளில் வெற்றி அளிக்காது. நீங்கள் அமைதியாகவும் நட்பான அணுகுமுறையுடனும் இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்காது. பணி சுமை அதிகமானதாக காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை கடுமையான போக்கு காரணமாக துணையுடன் இன்று மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வது கடினமாக அமையலாம். சகஜமான அணுகுமுறையால் நன்மை விளையும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வலி மற்றும் முதுகில் விரைப்பு ஏற்படலாம். இசை கேட்பதன் மூலமாக இதனை சரி செய்யலாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படுத்தி கொள்ள இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. உங்களுடைய இனிமையான தொடர்பின் மூலமாக சாதகமான பலன்களை பெறலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறன் சாதகமான பலன்களை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் இன்று பகிர்ந்து கொள்வீர்கள். இனிமையான வார்த்தைகளால் துணை மகிழ்ச்சி உறுவார்.
நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிக அளவில் காணப்படும். தேவைகளை சமாளிக்க சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். நம்பிக்கை மற்றும் மனதிடம் காரணமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.